வந்து ஒரு வழியாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கோழி ஃபார்மிங் வந்து நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஷீப் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விளைய வச்சிட்ருக்கேன். இது விளையாட்டு எவ்வளோ நாள் ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. ஐயோ என்னங்க இது மெகா ஃப்ளட்டு வந்துச்சு. ஐயோ போச்சுங்க, வேச்சு நட்டதெல்லாம் வீணாக போச்சு. ஓகே, இந்த மெகா ஃப்ளட்டை தடுக்கணும்னா வேறு வழி இல்லை, பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். இவ்வளோ அப்படி மெகா ஃப்ளட் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கூட எனக்கு லாஜிக் இன்னும் புரியல. ஐயோ, இந்த மெகா ஃப்ளட்டை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பக்கெட் தண்ணி எடுக்கணுமா? என்ன பண்ணுறது? ஓகே, டேர்ட்டை வந்து ஃபுல்லாக நம்ம பண்ண மக்களே, டேர்ட்ஸ் கலெக்ட் பண்ண இங்கே பண்ணிக்கலாம். ஒரு 2 டேர்ட் கிட்ட கலெக்ட் ஆகிடுச்சு. நிறைய டேர்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அது கரெக்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய மெகா ஃப்ளட் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பண்ணுற தலையிழுத்து மெகா ஃப்ளட்டெல்லாம் சமாளிக்கணுன்றது நம்ம தலையிழுத்து, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடு அழிச்சிட்டு போகாமல் இருந்தாலே சந்தோஷம். என்கிட்ட இருக்கிறது இந்த வீடு ஒன்று தான், அதையும் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். புயல் அந்த வெள்ளத்தில் ஓகே 15 கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து இந்த டேர்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு 3 மெகா ஃப்ளட்டை ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சு பிளாக் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் நம்மளால் மெகா ஃப்ளட்டை அடக்கவே முடியும். ஐயோ, என் விளைய வச்சுட்டு எல்லாம் வீணா. எப்படி அதான் பொய்யாளுங்களா? என்னோடய வழியில் மொத்தமாக போட்டு 3 நினைக்கிறேன். வாடா, கொஞ்சம் விட்டுச்சு அந்த மெகா ஃப்ளட்டு. ஐயோ, இந்த வெள்ளத்தில் வீடு அடிச்சுட்டு போயிடுமான்னு வேறு தெரியலையே. அது வேறு ஒரு பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. போலீங்களா, பயப்படாதீங்களா, இருங்கடா அடைக்கிறேன். ஐயோ, இந்த மெகா ஃப்ளட் அடைக்கணும். இங்கே போச்சு, இந்த டேர்ட்ஸ் எல்லாமே போச்சே. சரி, போய் கலெக்ட் பண்ணுவோம். இங்கே தானே இருக்குது, இங்கே ஓடி போயிட போகுது. கலெக்ட் பண்ணிட்டேன் எல்லாம். என் வீடே அடிச்சுட்டு போக முன்னாடி சந்தோஷம்டா. ஃபார்மிங் பண்ண பாவத்துக்காடா. ஆனால் இப்போ கூட என் மக்களே லாஜிக்கே புரியல, அது எப்படி நடந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. ஆனால் இது Day 6 கேம் பிளே தான், Day 5 கிடையாது. ஸோ Day 5ல் வந்து நான் கோழியை கூப்பிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பட் அந்த கோழியை வந்து அந்த உள்ஃபேட்டோ முழுங்கிடுச்சு. அதனால் இங்கே வந்து கோழி சரி. ஸோ இங்கே இருக்க பாருங்க மெகா ஃப்ளட்டுப்பா. டே 6 போய் வரணும். நான் அழகாக ஷீப் ஃபார்மிங் பண்ணலான்னு பார்த்தேன். இன்னும் பயிரை நான் விளைய வைக்க முடியாது போல இருக்குது. நம்மளை அடிச்சுட்டு போயிட போகுது. உள்ள இதெல்லாம் போட்டு பிளாக் பண்ணணும். ஐயோ போச்சு. இல்லை, நம்ம அண்டர் கிரவுண்டுக்கே போயிடலாம், வேறு வழி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் டேர்ட்ஸு. இப்படி போகணும் எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. எனக்கு இப்போ வரைக்கும் லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. இந்த மெகா ஃப்ளட் இப்படி வந்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மெகா ஃப்ளட்டை அடைக்கணும். இந்த வெள்ளத்தில் வீடு அடிச்சுட்டு போகலையே, அது எப்படி சந்தோஷம். இது பாருங்க எப்படி வந்துச்சுங்க. சரி, பிளாக் போட்டு இதை பிளாக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்மகிட்ட இந்த வுட் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குல்ல, விட்டு அதை நம்ம பிளாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எல்லாம் எடுத்துடலாம், வேறு வழி இல்லை நம்மளுக்கு. இதை விட்டால் பரவாயில்ல.
பிளாக் பண்ணுவோம். மெகா ஃப்ளட் வந்து வீட்டாண்ட வந்துடக்கூடாது. இது பயந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பிளாக் பண்ணிட்டு மெகா ஃப்ளட் போயிடுச்சு. நல்ல வேலை, இந்த வெள்ளத்தில் வீடு வச்சுட்டு போகிறது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இல்லை நம்ம எடுத்துவோம். வேஸ்ட்டாக போச்சுங்க எல்லாம். வேலை வீடு தப்பிச்சு. நல்ல வேலை. ஓகே, சீக்கிரம் எல்லாம் முதல்ல எடுக்கணும். எவ்வளோ பெரிய எல்லாம் வீணாக போயிருக்காங்க. என்னோட ஃபார்மிங் எல்லாம் வீணாக போச்சுங்க. சீசனில் தான் கோழி காய்ச்சி வச்சுக்கலாம். ஓகே, சீச்சை கொடுப்போம் அதுங்களுக்கு. அப்புறம் 4வது ஒரு குட்டி வந்துச்சா, க்யூட்டாக இருக்குதுங்க. ஆனால் சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இதுதான் இதை ஒழிச்சு கட்டணும். இப்போ 4வது ஒரு குட்டி வந்துச்சு, ரொம்ப ஹாப்பி. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வேகமாக பண்ணிடலாம் மக்களே. நம்மளுக்கு வந்து ஷீப் ஃபார்மிங் வேஸ்ட்டாக போகல, எல்லாம் தண்ணியில் குடிக்கிறானுங்க. ஓகே, பச்சை கலரில் எதுவும் டர்ட் வைக்கல, அதனால் நம்ம அப்படியே விட்டுடலாம். எனக்கு வந்து டர்ட்ஸ் என்ன நம்ம அதிகம் கலெக்ட் பண்ண வருது. கடைசியாக அந்த ஒன்று தான் மிச்சம் இருக்குது. தண்ணி வந்தனால மொத்தமும் அடிச்சிச்சு. அந்த வெள்ளம் வந்த தண்ணியில் வெள்ளம். ஓகே, இது டர்ட்டாக மாறுறதுக்கு முன்னாடி தண்ணி இருக்கா? இல்லை, நிமிஷமாக தண்ணி இல்லை. டர்ட்டை போட்டு மூணுனது எவ்வளோ நல்லதாக போச்சு. போயிட்டு தூங்கிட்டு வந்துடலாம் மக்கள். ஏன்னா ரொம்ப நேரமாக இந்த மாதிரி தான் இருக்குது. அயன் ஃபார்மிங் பண்ணலாம். பட் ஆனால் அயன் ஃபார்மிங் பீஸ்ஃபுல் மோடில் பண்ண முடியுமான்னு சொல்லி நான் யூடியூப்பில் பார்க்குறேன். மேபி கிடச்சி நம்ம அயன் ஃபார்மிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஷீப் ஃபார்மிங்கை முடிக்கும். ஷீப் ஃபார்மிங்கு ஹென் ஃபார்மிங் தான் நிறைய போச்சு. ஷீப் ஃபார்மிங் தான் எனக்கு பெருசாக. ஓகே, இது வேறு தண்ணி வேணும். கொஞ்சோண்டு இந்த வாட்டி எடுத்து ஊற்றுறங்க. அவசரப்பட்டு மறுபடியும் எடுத்துகிட்டே மெகா ஃப்ளட்டு வேணாம். ஓகே, இதே போதும். லிமிட்டாக இருக்கேன்னு ஊற்றின பாவத்துக்கு மெகா ஃப்ளட்டே வந்துடுச்சு. பார்க்கலாமா? அந்த செடி மேலே ஊற்றக்கூடாது, இந்த தண்ணியில் ஊற்றி பார்க்கலாமா? ஓகே, கரெக்டாக இருக்குது. நல்ல வேலை நானே இங்கே மறுபடியும் மெகா